ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக நம்ம காமெடி வீடியோ தான் பார்த்தோம். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடுகு, உளுந்து, வெந்தயம், தக்காளி ஒரு 3 தக்காளி, ஒரு தக்காளியை 2 நறுக்கிக்கிறணும். சாம்பார் வெங்காயம் ஒரு 50 கிராம் போல், கருவேப்பிலை, பச்சை மிளகா வந்து ஒரு 2 மிளகா போதும். தக்காளியை நல்லா அலசிட்டு 1-4 நறுக்கி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து புளி, அதாவது அரிசி கழுவுற தண்ணியில் ஒரு கழுவி கீழே ஊற்றிட்டு அடுத்த கழுவுற தண்ணியில் புளி சும்மா ஒரு எலுமிச்சை அளவு, சின்ன எலுமிச்சை அளவு ஊற போட்டுக்கிறணும். ஊற போட்டு வச்சுட்டு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு மண்சட்டி வச்சுருக்கேன் நான், அதனால் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு, உளுந்து, பச்சை மிளகா வந்து கடுகு உளுந்து வெந்தயம் போட்டோடனே பச்சை மிளகாயும் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறணும். வதக்கிக்கிட்டு சாம்பார் வெங்காயம் ஒரு 10 வச்சுருப்பேன், அதை நல்லா பொடியாக நறுக்குனது, நீளமாக நறுக்குனது, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு அதோடு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது இங்கே வந்து தக்காளி அதில் போட்டு வதக்காமல் புளியை நல்லா கரைச்சிக்கிறணும். புளியை கரைச்சிக்கிட்டு அதில் வந்து அந்த தக்காளியை வந்து அந்த புளியோடு சேர்த்து பிசைஞ்சிடணும். கரைச்ச தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதில் நல்லா தக்காளியை போட்டு பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி செய்யும்போது தக்காளி, அந்த மசாலா, புளி எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்கும். இந்த ரசத்துக்கு புளி கரைச்சிட்டு ரசத்துக்கு எப்படி தக்காளியை புளியோடு கரைப்போம், அந்த மாதிரி தக்காளியை வந்து புளியோடு நல்லா கரைச்சிக்கிட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே அது நல்லா வதங்கிடும். இந்த ஒரு 2 தக்காளியாக போட்டு நல்லா கரைச்சிக்கிறணும். கரைச்சிக்கிட்டு அந்த புளி கரைச்சி ஊற்றின தண்ணியில் அதை நல்லா கரைச்சிக்கிறணும். கரைச்சிட்டு மசாலா பொடி, இதில் வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, காரக்குழம்பு, முட்டை குழம்பு எல்லாருக்குமே நான் வீட்டில் அரைச்சி வச்ச கலந்த மிளகாத்தூள். இதில் மல்லி, மசாலா எல்லா ஐட்டமும் இருக்கும், மஞ்சத்தூள் வரைக்கும் இருக்கும். அதனால் அது ஒரு 3 ஸ்பூன் போட்டால் போதும், நிறையெல்லாம் போட வேண்டாம். நல்லா தக்காளியை கரைச்சிக்கிட்டு கலந்த மிளகாத்தூள் அது நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். எல்லா குழம்புக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு தவிர இந்த மிளகாத்தூளை வந்து எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பும் வந்து நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். கிராமங்களில் விளைஞ்ச இந்த மல்லியை வச்சு மற்ற இன்டீரியன்லாம் அதில் சேர்த்து தான் அரைச்சது. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் இந்த கரைச்சதோடு சேர்த்து இந்த மிளகாத்தூள், கறந்த மிளகாத்தூளே அதில் போட்டு நல்லா அதையும் சேர்த்து கரைச்சிக்கிறோம். நல்லா கரைச்சிக்கிட்டு இதில் வந்து தனி மிளகாத்தூள் வேணாம், ரொம்ப அதிகமாக நாங்கள் உரப்பு சாப்பிடுவோன்னு சொல்கிறவங்க தான் தனி மிளகாத்தூள் அது சேர்த்துக்கிறணும். அதுவும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். நாங்கள் ரொம்ப அதிகமாக காரம் சேர்த்துப்போம், அதனால் அது தனியாக அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து தனி மிளகாத்தூளையும் அதில் போட்டு நல்லா இது பண்ணிடணும். இது அந்த சட்டியில் வெங்காயம், வெந்தயம், கடுகு, உளுந்து, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு போம்ல, அந்த சட்டியில் நல்லா அது பாருங்கள் நல்லா வந்துருச்சு. அதோடு தூக்கி இதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு தண்ணியை உப்பு போட்டுக்கிறணும். வெறும் மிளகாத்தூள் வேணும்னா, காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு உப்பும் போட்டுட்டு நல்லா அந்த சட்டியில் நம்ம ஊற்றினோம்ல, அதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், அதையும் சேர்த்து இது வெறும் மிளகாத்தூள் இது தனியாக அரைச்சிருக்கேன், இதையும் அதில் போட்டு நல்லா கிண்டிடணும். கிண்டிட்டு மூடிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போயே கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கு, ஆனால் கொதிச்சோன்னா பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மீன் வந்து வச்சுருந்த மீன் எடுத்து அதில் போட்டு நான் வந்து பொரிச்சனால வெறும் மண்டை இல்லை ஒரு 2 பீஸ் தான் போட்டிருக்கேன். அதில் போட்டு இந்த பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. இந்த நேரத்துக்கு வந்துடும் குழம்பு. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீன் பொரிச்சது தனியாக இருக்குது, அது ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.